ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மைதா மாவு அரிசி பூரிங்க. மைதா மாவு போட்டுட்டு அரிசி மாவும் போட்டுட்டு நம்ம ஒரு பூரி செய்ய போகிறோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நம்ம அரை கப் அரிசி மாவு, பச்சரிசிங்க, வீட்டில் நம்ம ரெடி பண்ணி அரைச்சது, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க இந்த பூரி. அதுக்கு நான் இப்போ ஒரு மைசூர் மசாலா வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துட்லாங்க. நல்லா இப்படி கலக்கி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாங்க. ஊற்றி நம்ம கெட்டியாக நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா இப்படி கலக்கி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதை ஒரு துணி, வெள்ளை துணி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் ரவுண்டாக தேய்ச்சிட்டு நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் காயுது, பூரி போட்டுக்கலாங்க. பூரி பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு. நம்ம அந்த மைதா மாவு அரிசி மாவெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் சூப்பரான நம்மளுக்கு பூரி வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் இந்த மைசூர் மசாலா ஒன்று பண்ணியிருக்கேங்க. இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.